ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடியை பற்றியும் அதோட காயை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த செடி இருக்க இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வேலிகள்லையும் புதர்கள்லையும் தான் இந்த கொடியை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இதோட பேர் வேலிப்பருத்தின்னு சொல்லுவாங்க. உத்தாமணின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த இலையோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இதோட வேர், இலை, தண்டு, காய்னு எல்லாமே மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி சளி பிடிச்சா துளசி, வெற்றிலை, அதிமதுரம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இது இருமல் இருக்கவங்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. நம்ம இன்னைக்கு அதோட காயை தான் பறித்து பொரியல் பண்ண போகிறோம். இந்த பொரியல் இருமல் இருக்கவங்க தான் சாப்பிடணும்னு இல்லை, எல்லாருமே இந்த பொரியல் சாப்பிடலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இந்த காய் பார்த்தீங்கன்னா இப்படி முள்ளு முள்ளாக தான் இருக்கும், ஆனால் தொடறதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். இலை மாதிரியே இந்த காயும் ஹார்ட் ஷேப்பில் தான் காய்க்கும். இதுக்கு ஏன் வேலி பருத்தின்னு பேர் வந்துச்சுன்னா, இது நம்ம பருத்தி செடி மாதிரியே முத்திருச்சுன்னா காய் வெடிச்சு உள்ள ஃபுல்லா பஞ்சா இருக்கும். அதனால நம்ம வேலி பருத்தின்னு சொல்றோம். இப்போ காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு, கட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குள்ள இருக்க இந்த விதை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் நம்ம பொரியல் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எல்லா காயிலையுமே இந்த மாதிரி உள்ள இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணிட்டு மேலே இருக்கிற தோல் மட்டும் நம்ம பொரியலுக்காக எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி விதையெல்லாம் நீக்கின பிறகு காய் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீளமாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பொடியாக நறுக்கிறேன். காய் கட் பண்ணும்போது இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால அந்த எண்டில் இருக்கிறது மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 10 சின்ன வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக வேணாலும் நம்ம நறுக்கிக்கலாம். காயோட கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். காய் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காயும் அதில் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கின பிறகு அது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, தெளிக்கிற மாதிரி சேர்த்துனாலே போதும். தண்ணி சேர்த்துன பிறகு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே நல்லா வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்போது துருவின தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுலபமான வேலிப்பருத்தி காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் மகிழ்வகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.